வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சுண்டல் குருமா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ நான் வந்து சுண்டல் வந்து 100 கிராம் வந்து நேற்று ஊற வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட். இது வந்து வெள்ளை மூக்கு கடலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. நேற்று 2 டைம் கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து குருமா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூட்டு ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து கத்திரிக்காயை வந்து ஒரு 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி வந்து நீளவாக்கில் அரிஞ்சிருக்கேன். பெரிய கத்திரிக்காயாக இருக்குது. அதை வந்து 3 கத்திரிக்காய் நீளவாக்கில் அரிஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எப்பயும் போல் குழம்புனாவே நம்மளுக்கு வெங்காயம் தான். ஸோ வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 6 வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த குருமாக்கு தேவையான பேஸ்ட் வந்து செய்யறதுக்கு கடலை வந்து ஒரு 10 கிராம் வந்து நான் கடலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி வந்து தேங்காய் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் துருவி போடுறதா இருந்தால் கூட போடலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி செய்வீங்களோ பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிக்குவேன் துண்டா. அதுக்கப்புறமா சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு இதையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் மிளகும் சீரகமும் ஆட் பண்ணுறதா தான் பண்ணலாம். நான் வந்து மிளகும் சீரகமும் ஆட் பண்ணல, இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கறதே வந்து கொத்தமல்லி தான். ஸோ கொத்தமல்லி வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு ஒட்டுக்கா வந்து பிளெண்ட் பண்ணணும். நம்மளுடைய சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேயும் போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டின அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவு வந்து திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் திப்பியாக தனியாக வர மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம சுண்டலை வந்து 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதுலேயே எப்பயே ஒட்டுக்க ஆட் பண்ண போடுறது தான். அதுக்கப்புறமா ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணதுமே நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கிறோம்ல, அந்த கத்திரிக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி குருமா செஞ்சே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு தான் நம்ம வந்து விசில் விட போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒட்டுக்கா வந்து எல்லா இடத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு காரமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு வந்து எங்களுடைய குழம்புக்கு தேவை நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கரம் மசாலா போடுறதா இருந்தால் கூட போடலாம். இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நான் அதெல்லாம் போடல. நார்மலாக எப்பயும் போல தான் இப்போ நான் குழம்பு செய்கிறேன். நீங்கள் கரம் மசாலா போட்டிங்கனாலும் இன்னும் குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட்டு ஸ்டைலில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது 10 நிமிஷம் குக்கர் போட்டு மூடி வைங்க. குக்கர் போட்டு மூடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கூட்டு வந்து தயாராகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் நார்மலாக தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுண்டல் குருமா வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.